இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ என்ன சிந்தாமணி இப்படி எல்லாம் யோசிக்கிற? இந்த பணம் எல்லாம் ஒண்ணும் முக்கியமே கிடையாது. ஒரு பொண்ணுக்கு நல்ல குணம் தான் முக்கியம். யாரு சிறந்த மருமகன்னா அப்படியே உடனே வசதி வாய்ப்புன்னு அப்படியே கண்ணை திறந்து பேசிட்டு இருக்க. அதுக்கு இப்ப என்ன பண்றது? யார் சிறந்த மருமகன் போட்டியை வைக்க? சரியான போட்டி. இப்ப சொன்னியே, இது சரியான வார்த்தை. பேசாம ஒரு போட்டியை வச்சு யார் சிறந்த மருமகன் முடிவு பண்ணிக்கலாம். போட்டி எல்லாம் எதுக்கு அலங்காரம்? ஆமா, இந்த போட்டி எல்லாம் வேண்டாம். ஐயோ பாஸ்கரா, இரு வரேன். என்னது இது? போட்டின்னு சொன்னதும் எல்லாரும் அப்படியே இடிஞ்சு போன மாதிரி நிக்கிறீங்க. ஏன் இப்படி தயங்குறீங்க? 2 மருமகள்ல ஒரு சிறந்த மருமகளை தேர்ந்தெடுத்து அந்த மருமகளை பொங்கல் வைக்க சொல்லுங்க. தலை பொங்கல்னா அப்படியே சந்தோஷமா களை கட்டிட்டு இருக்க வேண்டாமா? போட்டி வைக்கிறோம், அத நான் முடிவு பண்ணிட்டேன். போய் 10,000 ரூபாய் எடுத்துட்டு வா. எதுக்கு பாட்டி? டேய், எனக்கு இல்லடா. போய் எடுத்துட்டு வானா எடுத்துட்டு வாயே. இரு 2 10,000 எடுத்துட்டு வானே. போ போ. சரிங்க பாட்டி. சரியா இருக்கு. 2 மருமகளும் இங்க வாங்க. இங்க வாப்புல வா. கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு தான் வாயேன். இப்ப நீங்க 2 பேரும் என்ன பண்ண போறீங்கன்னா, உங்க புருஷனுக்கு மாசம் 10,000 ரூபாய் சம்பளம்னு நினைச்சுக்குங்க. இந்த 10,000 ரூபாயில தான் ஒரு மாசத்துக்கு நீங்க குடும்பத்தை நடத்தணும். இந்த ஆளுக்கு 10,000. இப்படி 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 இத மேக்கப்புக்கு செலவு பண்ணாம குடும்பத்தை கவனி. இந்த மாசத்துக்கான மளிகை சாமான், வீட்டுக்கு தேவையான பொருள்களை நீங்க 2 பேருமே வாங்கிட்டு வரணும். இப்ப நீங்க 2 பேருமே போங்கம்மா. எங்க வேணா போங்க, பொருளை வாங்குங்க. ஒரு மாசத்துக்கு இந்த வீட்டுக்கு அத்தா உன் மேக்கப்லாம் இல்ல, இந்த வீட்டுக்கு தேவையான சாமான்லாம் வாங்கிட்டு வந்துடணும். அதுவும் ஒரே 1 மணி நேரத்துல தான். புரியுதா? இப்ப இருந்து உங்க நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. சரி, நான் போய் வாங்கிட்டு வரேன். அக்கா, ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் வர்ஷினி. நான் கிளம்புறேன். அத்தை, நான் கிளம்புறேன். வரேன் பாட்டி. வரேன் மாமா. அப்பாடா, சிறப்பா நடக்கட்டும். சரி, அவங்க வர வரைக்கும் எல்லாரும் உள்ள போய் உட்காருவோம். இவங்க 2 பேர்ல யாரு சரியா வாங்கிட்டு வராங்கிறத வச்சுதான் அவங்க குணாதிசயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். குடும்பம் நடத்துறத பத்தி எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். சாதாரண பொங்கல் போட்டின உடனே பரபரப்பாயிடுச்சு. அலங்காரம் வந்தாலே வீடே கலக்காத. சரி, ஒரு காப்பி தண்ணி வர கொடுவா. வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான கொடுங்கன்னா கணக்காரு கொடுக்க போறாரு. இதுல குடும்பம் நடத்துறத தெரிஞ்சுக்க போறாங்களாம். இது ஒரு போட்டின்னு இந்த அலங்காரத்துக்கு பெருமை வேற. எல்லாத்தையும் சென்ட் பண்ணியாச்சு. அவளுக்கு ஒரு கால் பண்ணிடலாம். அக்கா, கடைக்கு வந்துட்டேன். ஏய் ஸ்ரீஜா, போன்ல லிஸ்ட் அனுப்புனே பாத்தியா? சரி, நான் லிஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் வாங்கிடுறேன். ஓகேவா? ஏய், அது எல்லாத்தையும் வாங்கிடு. ஏய், வாஷிங் பவுடர், பாத்ரூம் கழுவுற லிக்விடு எல்லாத்துலயும் 1+1 ஆஃபரா எடு. அதான் நல்லது. அங்க இருக்கிற எல்லாத்தையும் நான் உனக்கு அனுப்பியிருக்கேன். சரியா? டிட்டர்ஜென்ட், அண்ணே, கஸ்டமருக்கு இதெல்லாம் பில் போட்டு கொடுத்துருங்க. எல்லாத்தையும் ஆஃபர்ல தான் வாங்கியிருக்கேன். பார்த்து செக் பண்ணி பில் போடுங்க. எல்லாம் கரெக்டா இருக்கும் மேடம். 9,999. ஓகே, இந்தாங்க.
இந்தாங்க மேடம். இதெல்லாம் என் வீட்டு அட்ரஸ்க்கு அனுப்பி வச்சிருங்க, நான் கிளம்புறேன். ஓகே மேடம், அனுப்பி வச்சேன். இதை விட அதிகமா 10,000 ரூபாய்க்கு யாரும் பொருளை வாங்க முடியாது. சொல்லுங்க மேடம். சார் அந்த ஹெட்ஃபோன்ஸ் எடுத்து கொடுங்களேன். அது பிராண்டட் அண்ட் காஸ்ட்லி. ஆ 2000 ரூபாய் வரும் மேடம். ஓ சரி கொடுங்க. சரி இதுக்கு பில் போட்டுருங்க. ஓகே. சரிங்க மேடம். சரியா இருக்குல்ல, நான் எடுத்துக்கிட்டா? ஆ ஓகே மேடம், தேங்க் யூ. தேங்க்ஸ். வாங்கின பொருள் எல்லாம் எடுத்து உள்ள வாங்க. அத்தை ஆண்டி ஸ்டேஜ் எல்லா திங்ஸையும் வாங்கிட்டு வந்துட்டா. முதல்ல வாங்கிட்டு வந்துட்டா. ஸ்டேஜா தான் முதல்ல வந்திருக்கா. அதே போல ஸ்டேஜா தான் ஜெயிச்சா. நான் சொன்னல, ஸ்டேஜா தான் பெஸ்ட். இந்த போட்டில தேவையே இல்ல. சிந்தாமணி, முதல்ல வந்தா ஜெயிச்சுட்டோன்னு கிடையாது. யாரு எல்லா பொருளையும் சரியா வாங்கிட்டு வந்திருக்காங்கங்கறத நமக்கு முக்கியம். இன்னும் 20 நிமிஷம் இருக்கு. என்னது இது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன்ட்டு வெறுங்கை விசிட்டு இப்படி ஆடிட்டு வர? ஐயோ ஏய் வாங்க சீக்கிரம் வாங்க, எடுத்து வாங்க. எல்லாம் எடுத்துட்டு வாங்க. வைங்க வைங்க. அவ்வளவுதான், நீங்க கொடுத்த நேரம் முடிய போகுது. இல்ல இல்ல, இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. இதுக்கு மேல இசை வரமாட்டான். நீங்க வெச்ச போட்டியில ஸ்டேஜா தான் ஜெயிச்சா, அப்படி சொல்லிடுங்க. அக்கா இசை வந்துட்டா. வந்துட்டா. அக்கா எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சா? எல்லாம் வாங்கிட்டேன். சரி சீக்கிரமா வா. வரேன். வா எடுத்துட்டு வா. இதோ வரேன்க்கா. நீ தோக்க போறேன்னு எனக்கு தெரியும். அரிசி மூட்டையை மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கா பாரு.